இந்த 5 கொண்டு என்னை நான் காத்துக் கொள்வேன். எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, இந்த 5 பேரை கொண்டு மோசமான முடிவு ஏற்படாமல் என்னை நான் காத்துக் கொள்வேன். அந்த வெப்பத்தை நான் அணைத்து விடுவேன். 5 பேர் யார் தெரியுமா? அல் முஸ்தபா. ஒருவர் முஸ்தபா. முஸ்தபா யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது முஸ்தபாங்கறமல முஸ்தபான்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் முஸ்தபா. இரண்டாவது ஒல் முர்தலா. முர்தலா யாரு? அலி முர்தலா. அலியுடைய பட்ட பேர் என்ன? முர்தலா. அல் முஸ்தபா ஒன்ற ரசூலுல்லாஹ், ஒல் முர்தலா ஒன்ற அலி, வபனாஹுமா அவருடைய இரு புதல்வர்கள் யாரு? ஹசன் ஹுசைன், ஒல் பாத்திமா. இப்படி 5 கடவுள் எனக்கு இருக்கிறாங்க. நான் பச்சையா சொல்றேன். அதுக்கு தான் கை காட்டுறான. நாங்கள் 5 நம்புறோம். என்ன நம்புறோம்? ஒன்னு ரசூலுல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாங்க, 2வது அலி வந்து காப்பாத்திக்கிறாரு, 3வது ஹசன் காப்பாற்றுவாரு, 4வது ஹுசைன் காப்பாற்றுவாரு, 5வது வந்து பாத்திமா வந்து காப்பாற்றிடுவாங்க. இந்த 5 அடையாளமாகத்தான் இந்த பஞ்சா என்று ஒரு கை மாதிரி வச்சு கொண்டு போறாங்க. கோயிலை வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறோம் பஞ்சாண்டு. நாங்க 5 கடவுள் நம்புறோம். விளங்காதவன் என்ன பண்றான்னா ஹுசைனுடைய கையின்னு வியாக்கியம் கொடுப்பான். என்னடா ஹுசைன் கை? ஹுசைன் கையெல்லாம் கிடையாது. நான் அரபிலிருந்து வாட்சி உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். இந்த பஞ்சா உண்டானது வந்து 5 கடவுள் கொள்கைக்காக உண்டானது. இது இஸ்லாத்துல உள்ளதா? நான் சொன்ன ஷியாண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுவை மிகைப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் உண்டானான அவன் உண்டாக்குன கொள்கை அல்லாஹ்விடமிருந்து மக்களை திருப்பி ரசூலுல்லாஹ்வை கடவுளாக்கி, அவர் மர்மூனையும் கடவுளாக்கி, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளையை கடவுளாக்கி, ரசூலுல்லாஹ்வுடைய மகனையும் கடவுளாக்கக்கூடிய கடவுளில் நிறுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட சித்தாந்தம் தான் பஞ்சாங்கிறது. இந்த பஞ்சா எடுத்துக்கொண்டு ஊரெல்லாம் சுத்துறாங்க. நீங்க பார்க்கலாம் காலண்டர்களை எல்லாம். காலண்டர்களை பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஷியாக்களுடைய ஆதிக்கம். காலண்டர் இந்த வருஷ காலண்டர் போடுவாங்கல்ல, முகமது, அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் 5 முறையில் போட்டு பார்த்திருக்கீங்க. 5 பேர் பார்த்து 5 பேருக்கு 5 ரோஜாப்பு மாதிரி போட்டு ஒன்னு முகமதா, ஒன்னு அலியா, ஒன்னு வந்து பாத்திமாவா, ஒன்னு ஹசனா, ஒன்னு ஹுசைனா. இந்த அபூபக்கர்லாம் மறந்துடுறான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒருவர் வந்து அடுத்த நிலையில் வச்சு போற்றுவதாக இருந்தால் யாரை போற்றணும்? நீங்க அபூபக்கரை போற்றணும். அபூபக்கரா அவன் காஃபிர் இப்படி சொல்றாங்க. அவன் என்ன அபூபக்கர் யாருன்னு அவன் காஃபிர். இது யார் சொல்றா? அன்னைக்கு உள்ள ஷியாவும் சொன்னான். இன்னைக்கு மூத்தா போன குமைனி அவன் சொன்னான். ஆயத்துல்லா குமைனி இருந்தானே அந்த சொன்னான் அபூபக்கர் காஃபிரு, உமர் காஃபிரு, உஸ்மான் காஃபிரு, அலி மட்டும் தான் முஸ்லீம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எல்லாரும் காஃபிரா மதம் மாறிட்டாங்க. ஷியாவுடைய கொள்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு எல்லாரும் காஃபிர்களாக மதம் மாறி விட்டார்கள். இவர்கள் மட்டும்தான் மூமினா இருந்தாங்க. யாரு? அலி வகைராக்கள் மட்டும்தான் மூமினா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் பஞ்சா. அந்த 5 தான் தேர்ந்துட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உம்மத்திலேயே தேர்ந்தது முத்தத்தின இந்த 5 தான். 50 பேரை காத்திருந்தான். இந்த சித்தாந்தம் தான் இந்த பஞ்சாங்கிறது, கர்பலாங்கிறது. அதை வச்சு தீ மிதிக்கிறது யார் கலாச்சாரம்? அலி அவர் ஹுசைன் கொல்லப்பட்டதுக்காக வேண்டி நீ தீயில மிதிக்கிற, ஹுசைன் கொல்லப்பட்டதுக்காக வேண்டி மாறல் அடிச்சுக்கிற. சில வடநாடுகள்ல எல்லாம் கத்தியினால குத்திக்கிட்டு ரத்தம் வரைக்கும் அறுத்துக்குவாங்க. கத்திரிக்கலா டிவியில பார்க்க. இந்த டிவிலாம் வராத காலத்துல நமக்கு தெரியாது. மெட்ராஸ்ல இருக்குது. இந்த டிவிலாம் வராத காலத்துல நமக்கு தெரியாது. நம்ம அங்க போய் பார்க்க போறோம். இந்த சரி என்ன டிவியில போட்டு காட்டுறாங்க ரத்தம் வட்டியுது. இப்படிலாம் செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னை வேதனைப்படுத்தி கொண்டு ஒரு வணக்கம் இருக்கிறதா? இல்ல. ஒரு சஹாபி ஒருத்தர், இஸ்ராயில் ஒருத்தருக்கு பேரு சஹாபி, அபு இஸ்ராயில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஜும்மா பயன் நடத்திட்டு இருக்காங்க பள்ளிவாசல்ல. அவர் வெளியில நின்று இருக்கிறார். அபு இஸ்ராயில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் பள்ளிக்குள்ள உட்கார வேண்டியதானே, அந்த ரோட்ல நிக்கிறாரு. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல அவர் நேர்ச்சை பண்ணிட்டாரு. நேர்ச்சை என்ன நேர்ச்சை? அவர் நிழலை அனுபவிக்கிறது நேர்ச்சை பண்ணிட்டாரு. வெயில் தான், எப்போ வெயில் தான் நிற்பேன் அப்படி நேர்ச்சை பண்ணிட்டாரு. திட்டாங்க சொல்ல முதல்ல உள்ள உட்கார. என்ன நேர்ச்சி தான் நேர்ச்சை? இன்னல்லாஹ் லகனியுன் அன் தாதீபி ஹாதா நஃப்ஸஹு. இந்த ஆள் தன்னைத்தானே வேதனைப்படுத்துறாரு, இது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இப்படி ஒரு நேர்ச்சை இஸ்லாத்துல கிடையாது. தரையில உருள்றது, தன்னைத்தானே குத்திக்கிறது, தன்னைத்தானே நாசமாக்கிறது, அளவு குத்துவது, நாக்க இந்த பக்கம் ஈட்டி இந்த பக்கம் கொண்டு வர்றது, இதெல்லாம் இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. உன்னை வேதனைப்படுத்துற கடவுள் விரும்பினார், அது என்ன கடவுள் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் பிறந்துட்டு இவன் என்ன பண்றான்? இதான் இஸ்லாம். அதுக்கு பேர் அல்லா சாமியா. இந்த கைக்கு பேரு மெட்ராஸ்ல வச்சுக்கிற பேரு என்னது? இந்து மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அல்லா சாமி. அப்படி ஆகிவிட்டாங்க. அல்லாண்டா இப்படி தரப்பான்னு காட்டிவிட்டாங்க. இது அல்லா சாமி அதுக்கு பேரு. இந்த மாதிரி போய்கிட்டு இவன் பண்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டாங்களா? லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத்
சக்கல் ஜியும் ஒதஹாபித அவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் வந்து கன்னத்தில் அறைந்து கொள்கிறானோ, சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, முட்டாள்தனமான வார்த்தைகளை முழங்குகிறானோ அவன் நம்மை சேர்ந்தவனே இல்லைன்ட்டாங்க. ஒரு துன்பம் ஏற்படும் சட்டையை கிழிச்சுக்கிறவனுக்கான அவனே நம்மை சேர்ந்தவன் இல்லை. உடம்பை கிழிச்சுக்கிறவன் சட்டையை கிழிச்சுக்கிறவன் நம்மை சேர்ந்தவன் இல்லைங்க. அவ துன்பம் ஏற்படும் போது கன்னத்தில் அடிச்சுக்கிறது, சட்டையை கிழிச்சுக்கிறது, கோப்பாரி வைக்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. அவன் பண்றான். பிறமத்து கலாச்சாரம் மாதிரி தீயில இறங்கிட்டு என்ன செய்யறான், தீ மிதித்தல கொண்டாந்து இஸ்லாத்தில் உடைச்சுட்டான். இதெல்லாம் இந்த ஷியாக்களுடைய முகலாய மன்னர்கள் சில பேர் ஷியாக்களா இருந்தான். அவன் ஆட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆங்காங்க இந்த சனிகளை உண்டாக்குனான். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஊர்களையும் குறைஞ்சு போச்சு, பெரும்பாலும் எடுபட்டே போச்சு. ஏன்னா என்ன நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய சொந்த ஊர்ல இருந்தது, இன்னைக்கு இல்ல. அது நாகூர்ல இருக்கிறதா வேடிக்கையா இருக்கு. இந்த 20ஆம் நூற்றாண்டுல இந்த பஞ்சாயத்து எடுக்கிறதும் தீ எடுக்கிறதும் திருந்தக்கூடாது. ஒரு காலத்துல செஞ்சீங்க சரி, அது 20ஆம் நூற்றாண்டு செய்யணுமா? இது அறிவுக்கு பொருந்துதா? தீ மதிக்கிறதுக்கு மார்க்கம் ஒத்துக்கிறதா? தீக்க ஆரம்பிக்கிறா அதுக்குன்னு சொல்ற தீக்கு பக்திகளா சம்பந்தம் இருக்குதா? அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்குது. கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு பேசிட்டு போறான். அவன் அதுக்கு என்ன பண்ற? நீ ஹுசைன் 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 கட்டுவாங்க. அது அசன் ஹுசைன் சொல்றது தெரியாது மெட்ராஸ்ல. ஹுசைன் ஹசன் ஹுசைன்ங்கிறாங்களாம். ரோட்ல ஊழலாம் போவாங்க. என்னடா ஹசன் ஹுசைன் என்னடா பார்த்தா விளங்கவே இல்லை. என்ன சொல்றாங்க கேட்டா விசாரணை ஹசன் ஹுசைன்ங்கிறான். மெட்ராஸ்ல பார்த்திருக்கோம், கூத்த பார்த்திருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் போறீங்களா? இது எந்த மார்க்கத்தில் உண்டு? இப்படி நம்ம செய்யலாமா? முஹர்ரம் மாசத்துல நம்ம நோன்பு வைக்கிறோம்னா அதுக்கு உண்மையான காரணம் நினைச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே அங்க யூதர்கள் தான் அதிகமா வாழ்றாங்க. வந்த புதுசுல பிறகு அவர்கள் முஸ்லீமா ஆயிட்டாங்க. பெரும்பாலும் ஆரம்பத்தில் வரும்பொழுது பெரும்பாலும் யூதர்கள் வாழ்றாங்க. யூதர்கள் வரும்பொழுது ஒரு முஹர்ரம் மாசத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா கடைசி முஹர்ரம் மாதம் அப்பதான் கவனிக்கிறாங்க. முஹர்ரம் மாசம் 10ஆம் நோன்பு வச்சிருக்காங்க யூதர்கள். அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வருது. என்னன்னு கேட்கிறாங்க. நோன்பு வச்சுக்கிறீங்க, என்ன என்னத்துக்குமா நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு யூதர்கள் கேட்கிறாங்க. யூதர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? எங்க மூசா நபி இருக்கிறாரு, அவரை வந்து பிறவனிடமிருந்து அல்லாஹ் இன்னைக்கு தான் காப்பாத்தினான். மூசா நபிய இந்த 10ஆவது நாள்ல தான் அந்த பிறவனிலிருந்து காப்பாற்றி கடல்ல கலந்து வழிவிட்டு அவரை கரை சேர்த்தான். அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்க நோன்பு வைக்கிறோம் யூதர்கள் சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மூசாவுக்கு அல்லாஹ் செய்த உதவிக்காக நன்றி செலுத்துவதா இருந்தா உன்னை விட எங்களுக்கு அதிக தகுதி இருக்கு. நீ மூசாவை புறக்கணிச்சுட்டு இருக்கிற, நாங்க தான் மூசா வழியிலையும் நடக்கிறோம், இப்ராஹிம் வழியில் நடக்கிறோம், எல்லாரும் வழியும் நடக்கிறோம். அதனால உங்களை நகர ஆக்குவி மூசா, உங்களை விட மூசாவுக்கு அதிக உரிமை கொடுத்தவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தானும் முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைத்தார்கள். தன்னுடைய உம்மத்துக்கும் நோன்பு வைக்க சொன்னார்கள். மறு ஆண்டு நாளோடு இருப்பேனே, ஆனால் ஒரு நாள் சேர்த்து ஒரு நாள் நோன்பு வைத்தேன் மறுவரும் இல்லை. இது கடைசி வருஷம் நடக்குது. அப்பதான் இந்த தீயர் வருது. இவர்கள் நோன்பு வைக்கிற செய்திகள் வந்து வச்சுட்டு இருக்கிறான். அவங்களோட என்ன பெரிய தொட்ட கடைவரத்தில் நோன்பு இருக்கிற விஷயம் தெரியுது. கேட்டுட்டு சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் இருந்தால், நான் 9 அடுத்த ஆண்டு இருக்கல. அப்ப 9-10 நோன்பு வைக்கிறது சுன்னத்து. எதுக்காக சுன்னத்து? கர்பலாவுக்காக வேண்டியா? ஹுசைன் கொல்லப்பட்டதுக்காக வேண்டியா? இல்ல. எதுக்கு இது சுன்னத்து? மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றியதற்காக, ஒரு நல்ல சக்தி வெற்றி பெற்று ஒரு தீய சக்தி அழிந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக வைக்கப்படுகிற நோன்பு தான் இது முஹர்ரம் மாச நோன்பு. அப்ப இந்த முஹர்ரத்துக்குரிய கண்ணியம் புனிதம் எல்லாம் அந்த மூசா நபியோடு சம்பந்தப்பட்டதே தவிர ஹுசைனோடு சம்பந்தப்பட்டது இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹுவுக்காக இதுல எந்த சம்பவமும் கிடையாது. அதுல உங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாறாது. கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையே சேர விட மாட்டாங்க. எதுக்கு? முஹர்ரம் மாசத்துல இந்த 10 நாள்ல சேரக்கூடாதான். சேர்ந்தா சேரக்கூடாது. சேர்ந்தா வெட்டுப்பட்டு செத்துருமா. ஹுசைன் கொல்லப்பட்டு செத்தார்ல, அது மாதிரி ரத்த காயம் வந்துருமா. அதனால சேர்ந்துடாத. சேர்ந்து புள்ள பிறந்துன்னு சொன்னா அந்த புள்ள வந்து செத்து போயிடும். அதனால அந்த மாதிரி சேரக்கூடாது. அந்த ஆடியில பிரிச்சு வைப்பாங்களே வேற சமுதாயத்துல, ஆடி மாசத்துல வந்து மாலை கொண்டு பிரிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இவன் வர்றதே 15 நாள் இவ்வளவு வருவான். அங்க இருந்து இவனை பிடிச்சிட்டு பிரிச்சு வச்சா என்ன ஆகுறது? நடக்குது நாட்டுல. உங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல சர்வ சாதாரணமாக நடக்குது. முஹர்ரம் மாசத்துல அது பண்ணக்கூடாது. முஹர்ரம் மாசத்துல மீன் திங்க கூடாது. உண்டு உண்டா கறி